الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فبعد، يقول الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் சூரத்துல் முனாஃபிகூனின் 7 வசனங்களை இதுவரை கற்றிருக்கின்றோம். இன்று சூரத்துல் முனாஃபிகூனின் 8வது வசனத்தை பற்றி உங்களுடன் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா சூரத்துல் முனாஃபிகூனின் 8வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், யகூலூன, அவர்கள் சொல்கிறார்கள், லஇன் ரஜஅனா இலல் மதீனதி, நாங்கள் மதீனாவுக்கு திரும்பிச் சென்றால், லயுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அஸல், கண்ணியமானவர், மிகவும் கண்ணியமானவர், மிகவும் கேவலமானவரை நிச்சயமாக வெளியேற்றி விடுவார். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி, கண்ணியம் என்பது அல்லாஹுக்குரியது, வலி ரசூலிஹி, அவனது தூதருக்குரியது, வலில் முஃமினீன், முஃமின்களுக்குரியது, வலாக்கின்னல் முனாஃபிகீன், என்றாலும் முனாஃபிகூன்கள், நயவஞ்சகர்கள், லா யஅலமூன், இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 8வது வசனத்தை பொறுத்தவரையில் இந்த 8வது வசனமும் 7வது வசனமும் சொல்கின்ற அந்த செய்தி ஒரே பின்னணி காரணத்துடன் தொடர்புடையது. அப்துல்லா உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக் அன்சாரி தோழருக்கும் ஒரு முஹாஜிர் தோழருக்கும் இடையில் நடைபெற்ற முரண்பாட்டை மையமாக கொண்டு, அல்லது அன்சாரி தோழருக்கும் ஒரு நாட்டுப்புற அரபிக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு முரண்பாட்டை மையமாக கொண்டு சொன்ன வார்த்தைகளை மையமாக கொண்ட 2 வசனங்களே இவை. முன்னைய வசனத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டாம், நீங்கள் செலவழிக்க வேண்டாம், அவ்வாறு செலவழிக்காத போது அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் சென்று விடுவார்கள், ஓடி விடுவார்கள் என்று குறிப்பிடுகின்ற அந்த விஷயத்தை முன்னைய வசனம் சொல்லியது, குறிப்பிட்டது. அதை அல்லாஹு தஆலா கண்டித்தான். இந்த வசனம் 8வது வசனத்தில் இன்னொரு விஷயம், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தன்னுடன் இருப்பவர்களை பார்த்து மிகவும் கோபத்துடன் குறிப்பிட்ட அந்த வாசகத்தை அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிட்டு காட்டி அது தொடர்பான ஒரு கண்டிப்பை இங்கு சொல்கின்றார். யகூலூன், அந்த முனாஃபிக்குகள் சொல்கிறார்கள், லஇன் ரஜஅனா இலல் மதீனா, நாங்கள் இந்த பனு முஸ்தலக் யுத்தம் முடிவடைந்து மதீனாவுக்கு திரும்பிச் சென்றவுடன், லயுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அஸல், நாங்கள் கண்ணியமானவர்கள். அஅஸ் என்ற சொல் குறிக்கின்ற கருத்து கண்ணியமானவர், மிகவும் கண்ணியமானவர், அல்லது பலம் பொருந்தியவர், அல்லது செல்வம் நிறைந்தவன், சொத்து செல்வங்களை கொண்டவன், அஅஸ். அப்படிப்பட்ட அஅஸான நாங்கள், அஸல், அஸல் என்றால் இழிவான், மிகவும் இழிவானவர்கள், கேவலமானவர்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருப்பவர்கள் கேவலமானவர்கள், பலவீனமானவர்கள், சொத்து சுகங்களை அனுபவிக்காதவர்கள், சிறுபான்மையினர் என்ற இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த அஸல் என்ற பிரயோகம் வழங்குகின்றது. சரியா? இந்த அஅஸ் என்பது, அஅஸ் என்ற சொல்லாடலால் இந்த முனாஃபிக், அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அவனையும் அவனை சார்ந்தோரையும் குறிப்பிடுகின்றான். அஸல் என்ற பிரயோகத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு இருந்த பலவீனமான சஹாபாக்களையும், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்களையும் குறிப்பிடுகின்றான்.
இழிவானவர்கள். அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த 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 அன்சாரி தோழருக்கும் முஹாஜிர் தோழருக்கும் இடையில், சஹாபிக்கும் இடையில் நடைபெற்ற அந்த முரண்பாட்டின் போது இந்த முஹாஜிர்கள் எப்படி எங்கள் ஊருக்கு வந்து எங்களிடம் வந்து எங்களை விட பலமானவர்களாக மாறிவிட்டார்கள், எங்களுக்கு எதிராக அவர்கள் கையோங்குகிறார்கள், அவர்களது பலத்தை பிரயோகிக்கிறார்கள், பார்த்தீர்களா? எப்படி இருந்தவர்கள்? அந்த செல்வம் எதுவும் இல்லாமல், அணிவதற்கு ஆடை கூட இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல் இங்கு அகதிகளாக வந்தவர்கள். இப்போது அவர்களது நிலையை பார்த்தீர்களா? இழிவானவர்களாக வந்தார்கள். இப்போது எங்கள் மீது அத்துமீறுகிறார்கள் என்ற ஒரு தோரணையில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தன்னுடன் இருந்தவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார். முஸ்லிம் படையை இதன் மூலமாக பலவீனப்படுத்துவதற்கு அவன் நாடுகின்றான். எனவே நாங்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் செய்கின்ற முதல் வேலை என்ன தெரியுமா? அவர்களுக்கு செலவழிக்காமல் இருப்பது. எங்களிடம் தான் காசு இருக்கின்றது, பணம் இருக்கின்றது. எனவே எங்கள் காசை, பணத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள். எனவே அந்த பலவீனர்களை, அந்த இழிவானவர்களை கண்ணியமானவர்களான நாங்கள், செல்வந்தர்களான நாங்கள் விரட்டி விடுவோம், எமது ஊரிலிருந்து விரட்டி விடுவோம் என்று தன்னுடன் இருப்பவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றோம். இதனை அவனுடன் இருந்தவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், ஆமோதித்தார்கள். எனவேதான் யகூலூன என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் பன்மையாக குறிப்பிடுகின்றார். அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் என்றால் எல்லோரும் சேர்ந்து சொல்லவில்லை. இந்த வசனத்தை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தான் சொன்னான். அவர்கள் ஆமோதித்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா யகூலூன அவர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இஸ்லாத்தை, முஸ்லிம்களை பலவீனப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு மத்தியில் உட்பூசல்களை ஏற்படுத்துவது இது முனாஃபிகீன்களின் பண்பாக இருக்கின்றது. அவர்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவது, அவர்களது பிரிவினையால் சந்தோஷப்படுதல் என்பது முனாஃபிகீன்களின் சாராம்சமான பண்பாக இருக்கின்றது. நயவாஞ்சர்கள் பண்பே அதுதான். எவ்வாறாவது முஸ்லிம்களை ஒற்றுமையை குலைக்க வேண்டும். எனவேதான் தன்னுடன் இருப்பவர்களை பார்த்து குறிப்பிடுகின்ற நீங்கள் கண்ணியமானவர்கள், நாங்கள் கண்ணியமானவர்கள், நாங்கள் தலைவர்கள், நாங்கள் செல்வந்தர்கள், நாங்கள் பலமிக்கவர்கள். இவர்கள் யார்? இவர்கள் வந்தேறு குடிகள், இழிவானவர்கள். இது போன்ற பார்வை சில போது எம்மிடமும் இருக்கக்கூடும். எமது ஊருக்கு யாராவது வெளி ஊர்களிலிருந்து வருகை தருகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் எமது ஊரில் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க மாட்டோம். அவர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக கருதுவோம். இப்படி கருதுவது முனாஃபிக்கின் அடையாளம். அல்லாஹு தஆலா மேலும் குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்தில், வலில்லாஹில் இஸ்ஸா, இஸ்ஸத் என்பது, கண்ணியம் என்பது, பலம் என்பது லில்லாஹ், இவன் சொல்வது போன்று முனாஃபிக்குகளிடம் இருப்பதல்ல, அல்லாஹுக்குரியது, அல்லாஹுக்கு சொந்தமானது. வலி ரசூலிஹி, அல்லாஹ்வின் தூதருக்கு சொந்தமானது. அல்லாஹ்வின் தூதரிடம் கண்ணியம் இருக்கின்றது, அல்லாஹ்விடம் கண்ணியம் இருக்கின்றது. வலில் முஃமினீன், முஃமின்களுக்கு அந்த கண்ணியம் இருக்கின்றது, முஃமின்களுக்கு சொந்தமானது என்று அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடுகின்றான். கண்ணியம், இந்த இஸ்ஸா என்ற சொல் இங்கு கண்ணியம் என்ற நேரடி பொருளை கொடுத்தாலும் அந்த கண்ணியம் எவ்வாறு ஏற்படுகின்றது, இல்லாட்டி கண்ணியம் எவ்வாறு கிடைக்கப்பெறுகின்றது? செல்வத்தின் மூலம். ஒருவரிடம் உள்ள செல்வத்தின் மூலம்தான் கண்ணியம் கிடைக்கப்பெறுகின்றது. அல்லது ஒருவரிடம் உள்ள உடற்பலத்தின் மூலம் கண்ணியம் கிடைக்கப்பெறுகின்றது. அல்லது ஒரு சமூகம் பெரும்பான்மை சமூகமாக வாழ்கின்ற போது அந்த சமூகத்துக்கு கண்ணியம் கிடைக்கப்பெறுகின்றது. இந்த தோரணையில் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலும் தாங்கள் தான் கண்ணியமானவர்கள் என்று சொன்னதன் பின்னணி, அவர்களிடம் பணம் இருந்தது, அவர்களிடம் செல்வம் இருந்தது, அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருந்தது. அவர்களது உடற்பலம் மேலோங்கி இருந்தது. அவர்களிடம் இருந்த வளங்கள் அவர்களிடம் அதிகமான வளங்கள் காணப்பட்டன. இந்த வகையில் தான் நாங்கள் கண்ணியமானவர்கள் என்று அந்த முனாஃபிக் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தன்னுடன் இருப்பவர்களை பார்த்து சொன்னான், உசுப்பேற்றினான்.
சிலர் அதனை நம்பிக்கொண்டார்கள். தன்னுடன் இருப்பவர்களை பார்த்து இப்படிப்பட்ட வாசகங்களை கூறி உசுப்பேற்றுகின்றான். நாங்கள் கண்ணியமானவர்கள், அவர்கள் இழிந்தவர்கள், அசல். இதனை நம்புகின்ற சிலர் என்ன செய்வார்கள், தங்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தி பிரிந்து செல்ல முற்படுவார்கள். இது போன்ற பண்பு சில போது எம்மிடத்திலும் இருக்கலாம், எமது சமூகத்திலும் இது போன்ற பண்புகள் காணப்படலாம். உதாரணமாக, வெளியூர்களிலிருந்து யாராவது ஒருவர் எமது ஊருக்கு வந்துவிட்டால் நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை வழங்க மாட்டோம். எமது ஊர் தலைவராக அல்லது எமது பள்ளி சங்கத்தின் தலைவராக, பள்ளி கமிட்டியில் உறுப்பினராக அவரை சேர்க்க மாட்டோம். அவர் யார், வந்தான் வருத்தான், இல்லாட்டி வந்தேறு கூடிகள் என்ற ஏதாவது ஒரு பெயரை சொல்லி அவரை ஒதுக்கி விடுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். இவ்வாறான இந்த பண்பு முனாஃபிக்குகளின் பண்பாகும். அல்லாஹு தஆலா விட்டு நாங்கள் இது போன்ற பண்புகளை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உபய் இப்னு சலூல் தன்னுடன் இருப்பவர்களை பார்த்து இவ்வாறு உசுப்பேற்றுகின்றான். லயுஹ்ரிஜன்ன அல் அஸ் மினல் அஸல், நாங்கள் மதீனாவுக்கு திரும்பி சென்றதும் செய்கின்ற முதலாவது வேலை, கண்ணியமான நாங்கள் இழிவானவர்களை அப்புறப்படுத்துவோம், வெளியேற்றிவிடுவோம். இதற்கு அல்லாஹு தஆலா பதிலளிக்கின்றான், வலில்லாஹில் இஸ்ஸா, நீங்கள் கண்ணியம் என்று எதனை சொல்கிறீர்களோ, நீங்கள் இஸ்ஸா என்ற சொல்லின் மூலம் எதனை குறிப்பிடுகின்றீர்களோ, உண்மையில் இஸ்ஸத் என்பது நீங்கள் சொல்கின்ற கண்ணியமாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம், பணம் காசு பலமாக இருக்கலாம், உடற்பலமாக இருக்கலாம். இவை அனைத்துக்கும் மூல காரணம் அல்லாஹு தஆலா. கண்ணியம் இருப்பது அல்லாஹு தஆலாவிடம்தான். வலில்லாஹில் இஸ்ஸா, கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நீங்கள் யார் கண்ணியம் பெறுவதற்கு? கண்ணியம் இருப்பது அல்லாஹ்விடம். வலில்லாஹில் இஸ்ஸா வலி ரசூலிஹி, தனது தூதரிடத்திலும் அந்த கண்ணியம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா வழங்கிய அந்த வஹியின் காரணமாக இந்த தூதரும் கண்ணியமானவராக திகழ்கின்றார். வலில் முஃமினீன், மூமின்களிடத்திலும் அந்த கண்ணியம் இருக்கின்றது. மூமின்களிடம் உள்ள அந்த ஈமானின் காரணமாக, அல்லாஹ்வை நம்பி இருப்பதன் காரணமாக, மறுமையை நம்பி இருப்பதன் காரணமாக, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதன் காரணமாக அவர்கள் தான் கண்ணியமானவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தமது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதன் காரணமாக அவர்கள் தான் கண்ணியமானவர்கள். அவர்களிடம் தான் கண்ணியம் இருக்கின்றது. நீங்கள் சொல்வதை போன்று உங்களிடம் அல்ல என்ற கருத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் தொடராக குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டுவிட்டு வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், என்றாலும் இந்த முனாஃபிக்குகள் இதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, சற்று கவனியுங்கள். நீங்கள் முன்னைய வசனத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்ற பொழுது லா யஃப்கஹூன் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன், அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ள மாட்டார்கள், விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். யஃப்கஹூன் என்ற ஒரு வார்த்தையை அங்கு பயன்படுத்தினார். இந்த வசனத்தில் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற லா யஅலமூன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த செலவழிப்பது சம்பந்தமாக பேசுகின்ற போது வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்விடம்தான் வானங்கள் பூமினது களஞ்சியங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டு விட்டு அவர்கள் அதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை சொல்வதற்கு யஃப்கஹூன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். எனவே அந்த விடயத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஃபிக்ஹ் தேவை. அதை மூளையை செலவழிக்க வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும், அதனை உணர்ந்து கொள்வதற்கு நல்ல உள்ளம் வேண்டும். அல்லாஹ்விடம்தான் கஜானா இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ்வின் கஜானாவில் இருந்து தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், செலவழித்து கொண்டிருக்கின்றோம் என்று உணர்வதற்கு கொஞ்சம் சிந்தனை செய்வது அவசியமாயிருக்கும். அதனை உணர்வதற்கு நல்ல உள்ளம் அவசியப்படுகின்றது. எனவேதான் லா யஃப்கஹூன், அந்த சிந்தனையுடன் உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட அந்த ஃபிக்ஹ் என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இங்கு இஸ்ஸத் சம்பந்தமாக பேசுகின்றார். இங்கே இஸ்ஸத் என்ற விடயத்தின் மூலம் இந்த முனாஃபிக்குகள் நாடிய விடயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று
அதாவது காசு பணம் இருப்பவர்கள் நாங்கள் தான், பெரும்பான்மையினர் நாங்கள் தான். எங்களிடம்தான் பெரும்பான்மை இருக்கின்றது, எங்களிடம்தான் காசு பலம் இருக்கின்றது, எங்களிடம்தான் வளங்கள் இருக்கின்றன, நாங்கள் தான் வியாபாரம் செய்கின்றோம் என்றவாறு இவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் அந்த இஸ்ஸத் என்று அந்த முனாஃபிக்குகள் அந்த குறிப்பிட்ட விடயம். ஆனால் உண்மையில் அந்த முனாஃபிக்குகள் சரியாக பார்த்திருந்தால், சாதாரணமாக பார்த்திருந்தாலே தெரிந்திருக்கும் அவர்கள் சொல்வது பிழை என்று. ஏனென்றால் அந்த நேரத்தில் இந்த முனாஃபிக்குகள் சொல்வதை போன்று முஹாஜிர்கள் யாருமே பலவீனப்பட்டவர்களாக இருக்கவில்லை. ரசூல்லாவுடன் இருந்தவர்கள் முஹாஜிர்களும் தான் அன்சார்களும் தான் அன்சார்களும் தான் யாரும் பலவீனப்பட்டவர்களாக இருக்கவில்லை. ரசூல்லாவுடன் இருப்பவர்கள், அவர்களிடத்தில் அறிவு இருந்தது, செல்வம் இருந்தது, உடற்பலம் இருந்தது, எந்த ஒரு சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்வதற்கான திறன் இருந்தது. எனவே அவர்கள் கண்ணியமானவர்களாக இருந்தார்கள். மதீனாவுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக வந்திருக்கலாம், ஆனால் இப்போது நிலைமை அவ்வாறல்ல. எனவே அந்த நிலைமையை பார்த்து தெரிந்து கொள்வதற்கின்ற ஆற்றல் இந்த முனாஃபிக்குகளுக்கு இல்லை, சாதாரண அறிவு கூட இவர்களுக்கு இல்லை. அவர்களது நயவஞ்சகத்தனம் அதனை அவர்களை விட்டும் மறைத்து விட்டது என்பதாக அல்லாஹு தஆலா வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன் என்ற சொற்பிரயோகத்தினூடாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த முனாஃபிக்குகள் எவ்வாறாவது முஸ்லீம்களுக்கு மத்தியில் உட்பூசல்களை ஏற்படுத்துவதற்கு முனைகிறார்கள். முஸ்லீம்களுக்கு மத்தியில் நீங்கள் கண்ணியமானவர்கள், அவர்கள் கண்ணியமில்லாதவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றவாறு சில ஜாஹிலியா சொற்பிரயோகங்களை பயன்படுத்தி முஸ்லீம்களுக்கு மத்தியில் உட்பூசல்களை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அது அன்று முதல் மறுமை நாள் வரை இந்த 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 பண்பு முனாஃபிக்களிடம் இருக்கும். அவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். எனவே தான் முஸ்லீம்களாகிய நாங்கள் தான் இந்த பண்பு குறித்து முனாஃபிக்கள் இந்த பண்பு குறித்து மிக தெளிவுடன் இருக்க வேண்டும் என்ற செய்தி இந்த வசனத்தினூடாக சொல்லப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.